சிந்துஜா என்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைன்ற அது மரியராஜ்ன்றது வந்து சிந்துஜானுடைய ஹஸ்பண்ட். நான் பேரதனைக்கு போய் பேரதனை லீவு போட்டு கொண்டு இதில் வந்து நான் இப்போதைக்கு எனக்கு சரியான கவலைன்னு சொன்னால் ஒரு அர்ச்சனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் போகிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்குறேன். முக்கியமான விஷயம் உண்டு, கட்டாயம் லைவில் வந்து சொல்லணுமென்றதால சொல்லக்கூடாதோ நினைக்க நான். என்னென்றால் சிந்துஜா என்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைன்ற ஒரு ஆண் பிள்ளை, அது மன்னார் மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது சம்பந்தமான கதைகள் வெளியில் கழிச்சு கொண்டிருக்கணும். என்னென்றால் அது மரியராஜ்ன்றது வந்து சிந்துஜானுடைய ஹஸ்பண்ட். நான் ஃபஸ்ட்டாக மன்னாருக்கு வாரத்துக்கு முன்னே வந்து நான் நினைக்கிறேன் 30ஆம் தேதிகளில் வந்து ஃபஸ்ட்டாக மரியராஜ், அதாவது சிந்துஜாவினுடைய ஹஸ்பண்டோட தான் கதைச்சேன். நான் கதைச்சி இப்படி தம்பி அப்படி உங்களுக்கு பிரச்சனை கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன். பிரச்சனை நான் நீங்கள் ஒருக்கா மன்னாருக்கு வர மாட்டீங்களா, வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கண்ணா. அப்போ நான் சொன்னேன் வாரேனடாப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வாரேன்னு சொல்லி போட்டு தான் நான் பேரதனைக்கு போய் பேரதனில் லீவு போட்டு கொண்டு லீவில் தான் இருக்கிறேன். லீவ் போட்டுட்டு நான் வாரேன்னு சொல்லி மன்னாருக்கு வந்தேன். நான் மன்னாருக்கு வந்த பிறகு நான் பிள்ளை விட்டனோ இல்லையோ என்பதை நீதிமன்றம் தான் சொல்ல வேணும். அது அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். இதில் வந்து நான் இப்போதைக்கு எனக்கு சரியான கவலைன்னு சொன்னால் ஒரு அர்ச்சனாவால் வந்து ஒரு மருத்துவத்துறைக்கு வந்து இது ஒரு இழிவு பட்டுடக்கூடாதுக்காண்டி தான் நான் உண்மையாகவே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் சாவாச்சியில் இருக்கிறேன் இல்லைன்னு சொன்னான், வாங்கோ திருப்பி நான் போகிறேன். அர்ச்சனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் போகிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்டேன். அதோட கன்சிக்வன்சஸ் அது என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மன்னார்லையும் கூட இப்போ வந்து பொதுமக்கள் வந்து பிரிந்து, அதாவது வந்து ஒரு சட்டத்துறைக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில். மக்களுடைய கருத்து சுதந்திரம்ன்றது இருக்குது, அது எங்களோட ஃபண்டமெண்டல் ரைட், எங்களோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்று சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய கருத்து சுதந்திரம் வந்து இன்னொருவரை பாதிக்கக்கூடாது. இந்நாள் ஒரு 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 தொழில்துறைக்கு, உதாரணமாக மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது சட்டத்துறையாக இருக்கலாம், என்னால் களங்கம் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. ஆதலால் பொதுமக்கள் பொது ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கும் போது தயவு செய்து ஒரு தொழில் தர்மம் என்று சொல்லுவார்கள். அதாவது வந்து நான் ஒரு தொழிலை செய்கிறேன் என்றால் அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அது சட்டத்துறையாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், அல்லது ஒரு பொறியியல் துறையாக இருக்கலாம். என்னவோ என்னுடைய தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்படியான நிலைகளில் ஒரு சட்டவாளர்கள் வந்து எந்த நிலைமையும் எடுக்கலாம். அவருடைய கிளையன்ட்ஸ் என்ன கேட்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுவது, அவர்களுக்காக வாதிடுவது, அவர்களுடைய நியாயத்தை வந்து நீதிமன்றத்தில் சொல்லுவது, ஒரு வைத்தியர் வந்து ஒரு நோயாளியை பார்ப்பது, நோயாளியை வந்து ட்ரீட் பண்ணுவது, அது சம்பந்தம் தொழில் சம்பந்தமான தொழில்முறை சர்மம். அதில் வந்து நாங்கள் பொதுமக்களோடு ஒன்றாக நிற்கணும்ன்றது வந்து இப்போ மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். அது சம்பந்தமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகளும் இருக்கலாம். உதாரணமாக என்னுடைய பக்கம் என்னை அன்று அதாவது பெயில் எடுக்கும்போது சட்டவாளர்கள் நின்றார்கள், மற்ற பக்கம் நின்றார்கள். அவருடைய தனிப்பட்ட தொழில் சம்பந்தமான உரிமை அவர்களுக்கு. நான் உதாரணத்துக்கு என்னுடைய அரசியலிலே வந்து என்ன முடிவெடுக்கிறேன் என்றது தனிப்பட்ட ரீதியான என்னுடைய முடிவு இருக்கிறது. மக்களுக்காக நான் என்ன முடிவெடுக்கிறேன் என்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆதலால் சட்டத்தரணிகள் வந்து அவர்களுடைய தொழிலைத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய தொழிலை செய்யும் போது நாங்கள் அவர்களை நோக்கி எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வைப்பது வந்து அவர்களுடைய தொழிலை பாதிக்கலாம், அவர்களுடைய குடும்பங்களை பாதிக்கலாம். ஆதலால் இன்றிலிருந்து மக்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள், தாங்கள் பொது ஊடகங்களில் வந்து ஒரு சட்டத்திறனிகளை பற்றியோ அல்லது வந்து ஒரு வைத்தியசாலையை பற்றியோ அல்லது நீதிமன்றங்களை பற்றியோ எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருப்பது எங்களுக்கு நல்ல நினைக்கிறேன். பட் எங்களுக்கு கருத்து சுதந்திரமும் இருக்குது. என்னுடைய கருத்து சுதந்திரம் என்னுடைய அடிப்படை உரிமையை வந்து பாதிக்கக்கூடாது என்பது வந்து அடிப்படை உரிமைன்றது உணவுடைய உரையில், அதை விட தொழில் மற்றது எங்களுடைய வாழ்வதற்கு உரிமை, நடமாடுவதற்கு உரிமை அப்படின்னு சொல்லி பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரிஞ்சாங்களுக்கு தெரியும். ஆதலால் தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் எங்களோட பொது ஊடகங்களில் வைக்க வேண்டாம் என்று பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன்.